நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதிலும் கர்த்தருடைய தயை உங்களை பின்தொடர நான் பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஏற்று நடத்துவாராக. நம் அனைவரையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே தெரிந்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த வெளிப்பாடை எரேமியா தீர்க்கதரிசி பெறுகிறார். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் சொல்றாராம். கர்த்தர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டான அந்த நாளிலே இதை நான் கேட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அனைவரையும் கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறார். வெளிப்படும் முன்னமே, அதாவது நாம இந்த உலகத்தில் தோன்றும் முன்னமே கர்த்தர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் முன்குறிப்பின்படியே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தும் இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிதான் நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த பாக்கியத்திற்குரிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறது சும்மா சாதாரணமா அல்ல. இதற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதற்கு ஒரு கமாண்ட்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ஊழியத்தை கர்த்தர் நம் அனைவரிடத்திலையும் கொடுக்கிறாரு. என்னன்னா, போய் பிறருக்கு அறிவிக்கிறது. இதுதான் தீர்க்கதரிசியின் அழைப்பு. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு என்ன அழைப்புனா, யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகம் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லி சென்றிருக்கிறார். அதை பறைசாற்றுகளாய் நாம் காணப்பட வேண்டும். உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவார், அறிந்து வைத்து இருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பது, இந்த ரட்சிப்பின் மேன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டாட வேண்டும் என்பது கர்த்தருடைய அனாதி தீர்மானமாய் இருந்தபடியினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஆகையினாலதான் கர்த்தர் நம்மை இந்த குடும்பத்திற்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக அவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் இணைந்திருக்கிறோம். ஒரு பெரிய பாக்கியம். நம்மை அறிந்த தேவன் நமக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் இல்லையா? இப்ப எரேமியாவுக்கு என்ன நோக்கம்? உன்னை தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டிருக்கிறேன், பரிசுத்தம் பண்ணி கட்டளையிட்டிருக்கிறேன். அப்படிதான் பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலதான் அதிகமாய் நான் சொல்லுகிறேன், நாம ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் 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 என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதான நிலையில இருந்தாலும் அது துவக்கம்தான். பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாய் நாம் இருக்க வேண்டும். பாவத்திற்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஒருவன் பாவத்திலே வாழ்வானே என்றால் அவனுக்கு பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்றதான ஜெபம் அவசியம்தான். ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்றதான நிலையிலே இருக்கிறவர்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அந்த நிலையிலே வாழ்கிற நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும், நீதிமான்களாய் வாழ வேண்டும். இது நீதிமான்களாய் வாழ்பவர்களுக்கு, உலகத்தை வெறுத்து வாழ்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லை எனக்கு சில குறைபாடுகள் இருக்கு, இல்லை என்னால விட்டுட்டு வர முடியல, எனக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கு என்று சொல்பவர்கள், நீங்கள் தேவனுடைய பாதத்திலே போய் முறையிட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்வதும் உங்களுக்கு நல்லது. ஆனால் இப்படி அழைக்கப்பட்டேன்,
இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், கிறிஸ்து என்னை முழுமையாய் பாவங்கள் போக்க அவர் கழுவி விட்டார் என்று உறுதியாக விசுவாசிப்பவர்கள், பாவத்தில் தொடராமல் இருப்பவர்கள், கோபதாபங்களை மாற்றிக்கொண்டு சிற்றின்பங்களை வெறுத்து தேவ ராஜ்யத்தை நினைத்து எப்பொழுதும் ஜபத்திலே காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நாம பரிசுத்தம் பண்ணப்பட்டு விட்டோம், கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொறுப்பு, நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான பொறுப்பு. நம்மை நோக்கி பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மை நோக்கி பார்ப்பவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் அவர்கள் மாற வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மை கைவிடுவாரா? ஒரு காலமும் கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலகுவாரா? ஒரு காலமும் விலக மாட்டார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிற வரைக்கும் ஒருவனும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை, ஒரு பாவமும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை, உலகம் நம்மை மேற்கொள்ளுவதில்லை, சிற்றின்பங்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்துல நாம் அதிகமாய் இருப்போமே என்றால் கர்த்தர் கேட்கிறார். தேவ வசனம் நம்மை எச்சரிக்கிறது, உன் கிரியை எங்கே என்று. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று நம்மை எச்சரிக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கிறவர்களாய் நாம் வாழ்வோம். பொறுப்பு இருக்கிறது, அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், இதிலே தரித்திருப்போம். ஒரே சரீரமாக நாம் திருச்சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வாரம் கூட தவறாது தேவாலயத்தில் வந்து காணப்படுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். அவர்களுடைய சந்ததியிலே நாங்கள் காண்கின்றோம். அப்படிப்பட்ட சந்ததியாய் நீங்கள் இருங்கள், குடும்பமாய் நீங்கள் இருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுகளாய் காணப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.